நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அண்மை செய்தி. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக முயற்சி செய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வர ஜி.கே. வாசன் மூலம் பாஜக முயற்சி செய்து வருவதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரம் என்ன? அருணா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணியை தற்பொழுது இறுதி செய்து வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவை இணைப்பதற்கு முனைப்பு காட்டி வருகிறது. இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது ஜி.கே. வாசன் மூலம் அதிமுகவை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கு பாஜக, அகில இந்திய பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. இதனைத் தொடர்ந்துதான் நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் நேரடியாக சந்தித்து ஜே.பி. நட்டா தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் அதிமுக இணைய வேண்டும் என்ற பாஜகவின் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் திட்டவட்டமாக மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த முயற்சி தொடர்ச்சியாக நீட்டித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தொடர்ச்சியாக பாமகவின் மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸை சந்திப்பதற்கு ஜி.கே. வாசன் அடுத்த கட்டமாக முடிவு செய்திருக்கிறார். அதிமுகவை பொறுத்தமட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று இன்றும் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை திமுகவுக்கு மாற்றாக அமைப்பதற்கு பாஜகவுக்கு மீண்டும் அதிமுக தேவைப்படுகிறது. அதனால் இத்தகைய கடைசி ஒரு இறுதிக்கட்ட முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருவதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அருணா, விக்னேஷ் முத்து, ஜே.பி. நட்டாவை ஜி.கே. வாசன் சந்தித்ததா சொன்னீங்க. அவர் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்? ஜே.பி. நட்டாவுடன் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்திப்பு என்பது நேற்று முன்தினம் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றதாக ஜி.கே. வாசன் தரப்பு உறுதியளித்திருக்கிறது. இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது ஜி.கே. வாசன் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஜே.பி. நட்டாவுடன் சந்திப்பு என்பது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு என தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது தமிழகத்தை பொறுத்தமட்டில் தற்போதைய தமிழக அரசியல் சூழல் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்ட பொழுதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனிடம் ஜே.பி. நட்டா தமிழகத்தில் மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு பாஜக விரும்புகிறது. இதனை நீங்கள் அதிமுக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் இதனை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தமட்டில் அண்ணாமலை அதிமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை என தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் பாஜக அகில இந்திய தலைமை தமிழகத்தில் அதிமுக உடனான அந்த கூட்டணியை விரும்புவதை ஜே.பி. நட்டா தமிழ் மாநில காங்கிரசுடன் எடுத்துரைத்திருக்கிறார். அதனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது ஜி.கே. வாசன் மூலம் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்று அகில இந்திய பாஜக தலைவர்கள் நினைக்கிறார்கள். இருந்தாலும் அதிமுக ஒரு விடாப்பிடியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. கடைசி தரப்பில் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட கட்சிகளையாவது பாமக உள்ளிட்ட கட்சிகளாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும் முயற்சியில் தற்பொழுது பாஜக இறங்கி இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் ஜே.பி. நட்டா தமிழகம் வர இருக்கிறார். அதற்கு முன்னதாக இத்தகைய ஒரு நடவடிக்கையில் பாஜக ஈடுபட்டு வருவது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. அருணா, நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.